இதில் வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், இது வந்து பவர் ஆன் ஆஃப்காக கொடுத்துருக்குது. இது வந்து சேஃப்டி போர்டோட டிஸ்பிளே, இது டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிங்களா நம்ம சேஃப்டி போர்டு தான் ஃபஸ்ட்டு ஆன் ஆகும். சேஃப்டி போர்டு ஆன் ஆகி செக் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கா, ஷார்ட் சர்க்யூட் இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்கள் மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மரே ஆன் ஆகும். மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆனால் தான் உங்களுக்கு ரிமோட் கிட்டு பவர் ஆடியோ போர்டு ஆன் ஆகும். ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரிக்கு மேலே போனால் மட்டும்தான் கூலிங் ஃபேன் ஆன் ஆகும். அப்புறம் மறுபடியும் 90 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா டெம்பரேச்சரு ஆம்பிளிஃபையரை வந்து அதுவே டோட்டலாக ஆஃப் பண்ணிக்கும். நீங்கள் ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ண தேவையில்லை. இங்கே இந்த இருக்க டிஸ்பிளேயில் வந்து ஓவர் ஹீட்னு காட்டும். ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்னாலும் இங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட்னு காட்டும். ஆம்பிளிஃபையரில் ஏதாவது ஸ்பீக்கர் போயிடுச்சு, அந்த மாதிரி ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகல, அதிக சவுண்ட் வச்சிங்கனாவோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்பிளேயில் வந்து ஆம்பிளிஃபையர் ஃபெயிலியர்னு காட்டிக்கணும். அதனால் இந்த லைஃபுக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு எப்பவுமே போகாது. அடுத்தது இது யூஎஸ்பி போட்டு பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். இது வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டு யூஎஸ்பி ஆடியோ கேட்டுக்கலாம். இது வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலு. இது வந்து வால்யூம் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். கூடவே அழுத்து ப்ரெஸ் பண்ணிங்களா ஃபங்க்ஷன் கீ இருக்குது, நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். நார்மல் எல்லா ரிமோட் கிட்லேயும் வர மாதிரி தான். இது வந்து டிஜிட்டல் ரிமோட் கிட்டு. இப்போ ஆம்போட பேக் வியூ பார்த்தீங்கன்னா இதுன்னு காட்டுறேன். இது வந்து கூலிங் ஃபேனு, ஏர் இன்னுக்காக கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து கோயாக்சில் 1, கோயாக்சில் 2. இது வந்து ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2. இது வந்து 5.1 RCA அன்லாக் இன்புட். டிவிடி பிளேயர், ஓல்டு மாடல் டிவிடி பிளேயர் வச்சுருந்தீங்களா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோ இன்புட்டு. மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், செட்டப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஸ்பீக்கர் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், ஃப்ரண்டில் லெஃப்ட் ரைட்டு 2 ஸ்பீக்கரு. இது வந்து ரியரில் லெஃப்ட் ரைட்டு 2 ஸ்பீக்கரு. இது வந்து சென்டர் ஸ்பீக்கருக்காக கொடுத்துருக்குறேன். சென்டர் ஒன்று தான் போடணும், நான் வந்து 2 லூப் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து சப்வூஃபர் ஒன்று தான் போடணும், ஒன்றுக்கு தான் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சப்வூஃபர் ஒன்று போடுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேனலுக்கு வந்து 200 வாட்ஸ் கிடைக்கும். மற்ற 5 ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு சேனலுக்கு வந்து 80 வாட்ஸ் to 100 வாட்ஸ் கிடைக்கும். ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஆரஞ்சுக்காக டிசைன் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் வந்து ஆரஞ்சு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் குவாலிட்டியாக வேணும்னு சொன்னீங்கன்னா இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம ஸ்டூட்டில் ஃபிட் பண்ணிக்கிறோம் சில்னஸ்க்காக. நான் எப்போவும் வந்து யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து தேட்டர் டைப் தான் யூஸ் பண்ணுவேன். தேட்டர் டைப்பில் வந்து எப்பவுமே வந்து கஸ்டமருக்கு ஆடியோ கிளியராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்கொயர் டைப் வைக்கிறப்போ மேலேயே ஆடியோ போயிடும், கீழே ஆடியோ வராது கஸ்டமருக்கு. நாங்கள் ஸ்பீக்கர் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். நார்மலாக செவத்தில் இப்படி வச்சுக்கிறப்போ கஸ்டமருக்கு வந்து 40 டிகிரி இருக்கும். நம்ம 7 அடி மட்டத்தில் இப்படி வைக்கும்போது கஸ்டமர்கிட்ட கரெக்டாக கீழே ரீச் ஆகிற மாதிரி ஆடியோ ஸ்பீக்கர் பார்த்துட்டு இருக்கோம். சப்வூஃபர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சப்வூஃபர் வந்து 3.5 ஏர் ஹோல்ஸ் 3 வோல்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். இதுதான் ஏர் ஹோல்ஸு. மொத்தம் டோட்டலாக நான் 3 பைப் வச்சுக்கிறேன். உள்ளே வந்து 12 இன்ச்சு. இதனோட ஹைட் வந்து 1.25 அடி, லென்த்து வந்து 2 அடி. இது வந்து சென்டர் ஸ்பீக்கரு. இது வந்து டிவிக்கு கீழே வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறேன். சவுண்ட் பார் டைப் மாதிரி வேணுங்கிறதுனால ரொம்ப ஆரஞ்சு வச்சா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக 4 இன்ச்சு ஒரு ஸ்டூட்டர் வச்சுக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஆம்பிளிஃபையரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், என்னோடய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. Thank you.